வெல்கம் அண்ட் வணக்கம் நண்பா. ஓகே buddies, நம்ம சேனலில் இனிமேட்லேருந்து ரீசெண்ட் நியூஸ் அண்ட் அப்டேட்ஸ் எல்லாமே ரெகுலராக வரப்போகுது. ஏன்னா ஒரு 2-3 மந்த்ஸ் கேப் நான் வந்து விட்டுருந்தேன். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அயலான் படத்துக்கான ரிவ்யூ ஒண்டி போட்டுட்டு அதுக்கப்புறம் வீடியோஸ் எதுவும் ரெகுலராக போடாமல் விட்டுட்டேன். அது சில பல வேலைகளால் நான் போடல. ஆனால் இதுக்கப்புறம் டெய்லி அப்டேட்ஸ் அண்ட் மூவி ரிவ்யூ கண்டிப்பாக வரும். ஸ்டே அப்டேட்டாக இருங்க. இன்னும் நம்ம சேனலுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ரெகுலரான வியூஸ்ன்றது இது இருக்காங்க. அவங்களுக்காக தான் நான் வீடியோஸ் போடுறேன். புதுசாக நம்ம வீடியோ யாராவது பார்த்தீங்கன்னா அப்படி உங்களுக்கு வந்து கண்டென்ட் பிடிச்சிருந்தா ஒரு சப்ஸ்கிரைப்ன்றது நீங்கள் பண்ணிடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ எதை பற்றி பார்த்தீங்கன்னா, எந்த பக்கம் பார்த்தாலும் கில்லி கில்லி கில்லி, நியூஸ் சேனல் பார்த்தாலும் கில்லி, இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் பார்த்தாலும் கில்லி, ஃபேஸ்புக்கில் வீடியோ பார்த்தாலும் கில்லி, யூடியூப்பில் ஷார்ட்ஸ் பார்த்தாலும் கில்லி. சரி ஓகேப்பா, நம்ம கில்லி படத்துக்கு போயிட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோன்றது போயிட்டு வந்துட்டேன். நான் அன்றைக்கே போட்டுருக்கணும், ஆனால் சில பல வேலைகளால் போடல. ஆனால் இன்றைக்கி போடுறேன். என்னோடய பர்சனலான அந்த எக்ஸ்பீரியன்ஸை இந்த வீடியோ நான் ஷேர் பண்ணுறேன். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கில்லி வெர்சஸ் ஒக்கடுன்ற மாதிரி ஒரு பேச்சு போயிட்டு இருக்கு. இல்லை இந்த தெலுங்கு ஆடியன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒக்கடு தான் வந்து மாசான படம், உங்கள் தளபதி வந்து இந்த ரீமேக் பதிலாம் வந்து சில பல கமெண்ட்ஸ்லாம் நான் பார்த்தேன். அதுக்கான ஒரு வீடியோ அவங்களே ரோஸ் பண்ணுற மாதிரி ஒரு வீடியோவும் இதை நான் போட போகிறேன். இங்கே இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்னுடைய அந்த எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் அந்த ரோஸ்ட்குள்ளே நம்ம போகலாம். ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸை வந்து பார்த்தீங்கன்னா, படத்தை பார்த்தீங்கன்னா 2005 4 தெரில, அப்போ வந்துச்சு. கிட்டத்தட்ட 20 வருஷம் கழிச்சு பார்க்கும்போது அப்போ நான் வந்து பிறக்கவே இல்லை. அப்போ தான் வந்து பிறந்திருப்பேன்னு நினைக்கிறேன். அப்போ 1 வயசு 2 வயசு எனக்கு. ஆனாலும் டிவியில் பார்க்கும்போது என்ன ஃபீல் இருந்துச்சோ, ஆனால் தேட்டரில் பார்க்கும்போது வேறு மாதிரி இருந்துச்சு. அதுவும் ஒரு சீனுக்கும் ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ்ன்றது வேறு லெவலில் இருந்துச்சு. அதுவும் ஒரு சீனுக்கும் பார்த்தீங்கன்னா அங்கே ஸ்க்ரீனில் வரதுக்கு முன்னாடி இங்கே டப்பிங் வந்து ஆடியன்ஸ் சைட்லேருந்து வர ஆரம்பிக்குது. அதேமாதிரி ஒரு சாங்கோட ரெஸ்பான்ஸ் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. ஒரு சீனுமே வந்து கூஸ் பம்ப்ஸ். அதேமாதிரி இப்போ நம்ம வந்து என்ன சொல்கிறது, பழைய படம் ஏதாவது பார்த்தோன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எனக்கே நிறைய படம் வருது. நம்ம சின்ன வயசில் பார்க்கும்போது ஒரு ஃபீல் ஒன்று இருக்கும். செம்மையாக இருப்பா, கூஸ் பம்ப்ஸ், ஐயோ வேறு லெவல் அப்படின்ற மாதிரி வந்து ஃபீல் தந்திருக்கும். ஆனால் இப்போ பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த படத்தை நம்ம எப்படி சொன்னோம் சொல்லிட்டு நம்மளுக்கு தோணும். அது வந்து எனக்கு நடந்தது. இது எனக்கு நிறைய படத்துக்கு நடந்திருக்கு. அந்த மாதிரி இல்லாமல் நம்ம இந்த படத்தை நான் எத்தனை வாட்டி கிட்டத்தட்ட நான் 1000 வாட்டி மேலே பார்த்துருப்பேன். ஆனாலும் இந்த படம் இந்த தேட்டரில் பார்க்க ஃப்ரெஷ்ஷாக தான் இருந்துச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வர சாங்ஸாக இருக்கட்டும், காமெடி சீன்ஸாக இருக்கட்டும், அந்த ஓடிஐ நிறைய கேரக்டர் வந்து தேட்டர் ஃபுல்லாக ஃபன் பண்ணி சுற்றி இருந்துச்சு. அதேமாதிரி தளபதி சைட்லேருந்தும் காமெடி சீன் வந்துருக்கும். அதேமாதிரி ஒரு வில்லன் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து பயமும் முறுத்தணும், அதே மாதிரி காமெடியும் பண்ணுற ஒரு கரெக்டாக ஹேண்டில் பண்ணுறது பிரகாஷ் ராஜ்க்கு வந்து அதை வந்து கண்டிப்பாக வந்து ஆட்ஸ் ஆஃப் பண்ணி ஆகணும் அவருக்கு. ஒரு சீனையும் டேரக்டர் தரணி பார்த்தீங்கன்னா செதுக்கி வச்சிருக்காரு. இன்றைக்கி ரேட்டில் பார்த்தீங்கன்னா த கோட் டேரக்டர் பார்த்தீங்கன்னா தரணி தான் சொல்லி ஆகணும். இப்போ நம்ம அந்த கில்லி ரீலீஸில் பார்த்தீங்கன்னா நம்மளோட கோட் படத்தையே மறந்துட்டோம். அந்த அளவுக்கு வந்து ஒரு ரீலீஸ் படம் பார்த்தீங்கன்னா சம்பவம் செஞ்சுட்ருக்கு. இன்றைக்கி வரையும் பார்த்தீங்கன்னா 10 கோடிக்கு மேலே கலெக்ஷன் பண்ணி 2024 ஃபஸ்ட்டு கலெக்ஷன், அதாவது ஃபஸ்ட் டே கலெக்ஷனோட மூவியாக வந்து கில்லி இருந்திருக்கு. ஏன்னா வந்து ஃபஸ்ட் டே கலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா கேப்டன் மில்லர் தான் வந்து ஃபஸ்ட்டில் இருந்துச்சு 2024 ஜனவரியில் இருந்து. அந்த இதுவை தள்ளிட்டு இப்போ கில்லி வந்திருக்கு. அதேமாதிரி வேர்ல்டில் வந்து 3 படம் ஃபஸ்ட்டில் இருந்திருக்கு. டைட்டானிக், அப்புறம் வேறு ஒரு 4 படம். அதில் பார்த்தீங்கன்னா கில்லி பார்த்தீங்கன்னா 4வது இடத்துல வந்து இது வந்திருக்குன்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்திருக்கு. இதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபேமிலி கூட அப்படிலாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் பாருங்கள். நான் வந்து நினச்சேன் இதெல்லாம் வந்து நம்ம டிவியில் பார்த்துருந்தாலும் நானும் நினச்சேன் சரி ஓகே நம்ம டிவிலே வந்து இவ்வளோ வாட்டி பார்த்துட்டோம், ஆனாலும் தேட்டரில் பார்க்கும்போது எப்படி இருக்கும், அது சில சீன்ஸாக வந்து உங்களுக்கு சலிப்பை தட்டம் போகிறேன் நினச்சி தான் நான் உள்ளே போனேன். உள்ளே போனவுடனே அந்த அட்மாஸ்பியரே என்னை மாற்றிடுச்சு. அந்தளவுக்கு ஒரு யாருமே படத்தை உட்காந்து பார்க்கல, அந்தளவுக்கு ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு. ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ கூட இந்த மாதிரி பண்ணியிருக்க மாட்டாங்க போல். கண்டிப்பாக சொல்கிறேன், நீங்கள் எத்தனை வாட்டி பார்த்தாலும் சரி ஒரு வாட்டி தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேங்க. ஏன்னா வந்து ரீலீஸ் படத்தை பார்த்தீங்கன்னா நான் அவ்வளோ வந்து ரொம்ப விரும்பி பார்த்ததில்லை. ஃபஸ்ட் டைம் கில்லி தான் பார்க்குறேன். சூப்பரான ஒரு ஃபீல் தந்திருக்கு. மிஸ் பண்ணாமல் இந்த வாய்ப்பை வந்து நீங்கள் வந்து பயன்படுத்திக்கணும். ஏன்னா தளபதி பார்த்தீங்கன்னா இன்னும் 2 படம் நடிக்க போகிறாரு. அதுக்கப்புறம் அவரே நினச்சாலும் கில்லி மாரி ஒரு படத்தை கண்டிப்பாக கொடுக்க முடியாது. அதனால் இந்த படத்தை 2K ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா 2K கிட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த படத்தை வந்து கண்டிப்பாக வந்து ஒரு வாட்டியாச்சு தேட்டரில் வந்து நீங்கள் வந்து பார்த்துருங்க. அதுவும் வந்து ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட போனீங்கன்னா சரியான என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். ஒரு சாங்கும் இன்னுமே வைப்பாக தான் இருக்குது. அதுவும் கொக்கரக்கோ, ஷாலாலா, அப்புறம் வந்து சூரத்தேங்காய், அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அர்ஜுனனி வில்லு சாங்லாம் பயங்கரமாக இருந்துச்சு. அப்படி போடு அப்படின்ற மாதிரி எல்லா சாங்குமே வந்து தேட்டரில் யாருமே உட்காந்தே பார்க்கல. அந்தளவுக்கு ஒரு ரெஸ்பான்ஸாக தேட்டரில் இருந்துச்சு. சரி ஓகே, என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை நான் ஷேர் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் வாங்க ரோஸ்ட்டுக்குள்ளே போயிடலாம். இதெல்லாம் எதிர்பார்த்த தருணம் இது. ரோஸ்ட்டுக்குள்ளே போயிடலாம். ரோஸ்ட்டுக்குள்ளே போயிடலாம். கரெக்டாக வந்து ப்ரொனன்சியேஷன் வருதுன்னு நினைக்கிறேன். ரோஸ்ட்டுக்குள்ளே போயிடலாம். சரி வாங்க, ஏதாவது தெலுங்கு ஆடியன்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா என்ன வந்து மன்னிச்சிடுங்க, தப்பில்லை, ஓகேங்களா? சரி வாங்க, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒக்கடுவோட ஸ்டோரி பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இதில் அவங்க அப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா கபடி விளையாட தெரியும். அவங்க அப்பா தான் வந்து கூப்பிட்டு போயிட்டு கபடி விளையாட சொல்லுவார். ஆனால் நம்ம கில்லி படத்தில் பார்த்தீங்கன்னா அப்பாவுக்கு தெரியாமல் தான் வந்து தளபதி வந்து இந்த கபடி ஆடுற மாதிரி இருக்கும். அதை வச்சு சூப்பராக ஒரு காமெடி ட்ராக்லாம் இருந்திருக்கும். அதை வச்சு தான் வந்து அது ஒரு மெயின் இதுவாக நம்ம டேரக்டர் தரணி பார்த்தீங்கன்னா அது ஒரு மெயின் சேஞ்ச் பண்ணியிருப்பார். அது மாற்றினால கொஞ்சம் கதையை மாறி இருக்கும். ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா ஒக்கடில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு அந்த ஓட்டேரி நிறைய கேரக்டர் இருக்காது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிரகாஷ் ராஜ் கேரக்டர் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இதுவும் இந்த காமெடி சென்ஸ்லாம் இருக்காது. அது ஒரு வில்ல மாதிரி இருக்கும். அதே மாதிரி மகேஷ் பாபு கேரக்டர் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இந்த ஹீரோயிசம் இப்போ நம்ம தளபதி கபடி அந்த சீன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ வரையும் பார்த்தீங்கன்னா கூஸ் பம்ப்ஸாக இருக்கும். ஆனாலும்
ஒக்கடு படத்தில் வந்து கபடி சீன்ஸ் அந்த அளவுக்கு நார்மலாக கபடி ஆடுற மாதிரி தான் இருக்கும். எந்த ஒரு ஈரசமும் இல்லாதபடி ரொம்ப சட்டிலாக தான் இருக்கும். அதே மாதிரி சாங்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சாங் பார்த்தீங்கன்னா ஒரு மெலோடியாக தான் இருக்கும். அதே மாதிரி அர்ஜுனோட வில்லு சாங்க்கு பதிலாக அங்கே வேறு ஒரு சாங் இருக்கும். அந்த சாங் கேட்டிங்கனாலே நீங்கள் தூங்க போயிடுவீங்க. அந்த மாதிரி ஒரு சாங். ஏன்னா அந்த இடத்துல அந்த ஒரு சாங் பார்த்தீங்கன்னா வச்சதுக்கு அது என்ன காரணம்னு தெரியல. ஆனாலும் அந்த பாட்டு அங்கே சூப்பர் டூப்பர் ஹிட்டாக இருக்குது. அதாவது நம்ம தரணி பார்த்தீங்கன்னா இந்த ஒக்கடு படத்தை ரீமேக் பண்ணியிருக்காரு. பட் ஒரு பெரிய சேஞ்ச் இதில் பண்ணியிருக்காரு. ஏன்னா நம்ம கில்லி படத்தில் கிளைமேக்ஸ் வந்து சூப்பராக இருக்கும். அதுவும் 2 கிளைமேக்ஸாக வர நம்ம வந்து பார்க்க முடியும். ஏன்னா வந்து ஃபஸ்ட்டு கபடியில் ஜெயிக்கிறது ஒரு கிளைமேக்ஸாக இருக்கும். அதே மாதிரி நம்ம முத்துப்பாண்டி அடிச்சுட்டு அது ஜெயிக்கிற ஒரு கிளைமேக்ஸாக இருக்கும். ஆனால் இதிலே பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஒக்கடு படத்தில் கிளைமேக்ஸே வேறு மாதிரி இருக்கும். அதாவது வந்து ஃபஸ்ட்டு அந்த ஏர்போர்ட் சீன் இருக்கும்ல, ஏர்போர்ட் சீன் வந்து விஜய் வந்து இந்த த்ரிஷாக்கு எதுவுமே சொல்லாமல் போயிடுவார். ஆனால் த்ரிஷாவும் பார்ப்பாங்க, விஷயம் பார்ப்பாங்க. அவங்க வந்து அவங்களுக்குள்ள ஃபீலிங்கும் ஷேர் பண்ணாமலே போயிடுவாங்க. ஆனால் இதுதான் வந்து ஒக்கடு படத்தில் வந்து மாற்றிருப்பாங்க. சாரி, நம்ம வந்து ஒக்கடு படத்தில் இது வந்து வேறு மாதிரி இருக்கும். என்னன்னா இந்த ஏர்போர்ட்லேயே வந்து பூமிகா வந்து மகேஷ் பாபு கிட்ட வந்து நான் லவ் பண்ண சொல்லுவாங்க. அவங்க வந்து கட்டிப்பிடிக்க மாட்டா, போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து முத்துப்பாண்டி வந்து குளிக்க மாட்டார். அந்த சேரெல்லாம் வந்து அதை வந்து அந்த விஜய் வந்து சேரில் தள்ளி விட்டுருவார். அப்போ வந்து சேரை வந்து அந்த பாட்டில் அர்ஜுனோட வில்லு சாங்கில் வந்து ஒரு பிட்டில் வந்து கழுவுற மாதிரி காட்டுவாங்க. கிளைமேக்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு சேஞ்சே பண்ணியிருப்பாரு. ஏன்னா அந்த தெலுங்கு ஒக்கடில் பார்த்தீங்கன்னா ஒரு விதமான கிளைமேக்ஸ் இருக்கும். ஆனால் அது ரொம்ப லேக் வச்சிருக்கும். அந்த படத்தையே வந்து லேக் பண்ணியிருக்கோம். ஆனால் அதே பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் கில்லியில் பார்த்தீங்கன்னா அந்த டோட்டல் கிளைமேக்ஸே மாற்றிருப்பாரு. அதுவும் அந்த ஒக்கடு கிளைமேக்ஸ்க்கும் கில்லி கிளைமேக்ஸ்க்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இருக்காது. வேறு ஒரு கிளைமேக்ஸ் தான் வந்து ரீரேட் பண்ணியிருப்பாரு தரணி. அதே மாதிரி ஒக்கடு பார்த்தா அவங்க அம்மாக்குன்னு ஒரு கேரக்டர் இருக்கும். அவங்க அம்மா கேரக்டர் ஒரு வில்லனிசமாக இருக்கும். ஆனால் அந்த மாதிரி எந்த கேரக்டரும், அதாவது இந்தியிலே வந்து அவங்க அம்மா கேரக்டர் வந்து இருக்கும். ஆனால் அவங்களுக்கு அந்தளவுக்கு ஒரு ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ்ன்றது இருக்காது. அதை தவிர்த்து இந்த சாங்ஸ் ரியாக்ஷன் ஒன்றுமே இல்லை. அர்ஜுனோட வில்லு சாங்கில் பார்த்தீங்கன்னா த்ரிஷா அவங்க அண்ணன்களை வந்து கொலை பண்ணதை வந்து விஜய் கிட்ட சொல்லுவாங்க. அப்போ விஜயோட ரியாக்ஷன் நீங்கள் போய் பாருங்கள். அதுவே கட் பண்ணி மகேஷ் பாபோட ரியாக்ஷனை பாருங்கள். ஒரு பொண்ணு ஆடிட்டு இருக்கா, டக்கு நடை பார்த்து என்ன சொல்கிறது மச்சி பார்த்துட்டு இருப்பாரு. அந்த மாதிரி ரியாக்ஷன்ஸ் வைஸாகவும் சரி, ஆக்டிங் வைஸாகவும் சரி தளபதி பெஸ்ட்டாக பண்ணியிருப்பாரு. என்னை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒக்கடுவா கில்லியாக கேட்கும்போது கண்டிப்பாக கில்லி, ஒக்கடுலாம் வந்து கில்லி பக்கத்தில் நிற்கவே முடியாது. நீங்கள் இன்னும் கில்லி படத்தை தேட்டரில் போய் பார்க்கலைன்னா கண்டிப்பாக தேட்டரில் நீங்கள் பார்த்துருங்க. ஏன்னா நீங்கள் டிவியில் எத்தனை நாள் பார்த்துருந்தாலும் சரி தேட்டரில் பார்க்கறது ஒரு தனி ஃபீல். இதை தவிர்த்து நம்ம தளபதி படத்தை இந்த நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ரீமேக் பண்ணுற பேரில் கர்ண கொடூரமாக பண்ணி வச்சிருக்காங்க. அதில் ஒருத்தர் தான் உள்ள கொஞ்சம் மடக்கி தட்டு. அவர்கிட்ட இப்போ பார்த்துட்டோம். அவர் இன்னும் 2-3 படம் இருக்குது. அதை அப்கமிங் வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய சம்பவம் பார்த்தீங்கன்னா நம்ம பவர் ஸ்டார் பிரேம்ஜி. என்ன சொல்கிறேன், விஜய் ரீமேக்கில் பவர் ஸ்டார் பிரேம்ஜியா சொல்லிட்டு நீங்கள் நினைக்காதீங்க. பிரேம்ஜி மீன்ஸ் குஸ்தியா நடிச்சிருக்காரு பிரேம்ஜி. அதேமாதிரி திருப்பாச்சி நடிச்சிருக்காரு பிரேம்ஜி. இப்போ நீங்களே கண்டுபிடிச்சிருக்கீங்க அது யாருன்னு சொல்லிட்டு. இந்த சஸ்பென்ஸ் சப்போஸ் கண்டுபிடிக்காதவங்க இந்த சஸ்பென்ஸோட அடுத்த வீடியோக்கு வாங்க. அடுத்த வீடியோ சந்திக்கலாம். ஓகே, பாய்.